ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்லகாலம் நிகழ்ச்சியில் 2026 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சனி பயிற்சி வாக்கிய கணிதம் அடிப்படையில் நடக்கக்கூடிய சனி பயிற்சி. ஸோ அதனால் 2026 இந்த சனி பயிற்சி பலன்களை பார்க்கறதுக்காக வாக்கிய கணித ஜோதிடர் மதுரையை சார்ந்த திரு வரதராஜ பெருமாள் நம்ம கூட இருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. நம்ம இன்றைக்கி உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உலகெங்கிலும் வாழக்கூடிய நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளுடைய நேயர்கள் எனக்கு தொடர்ந்து பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சியோட கூடிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இப்போ இந்த நடக்கக்கூடிய 2026 வரக்கூடிய இந்த சனி பயிற்சி இருக்குல்ல, இந்த வாக்கிய கணிதம் அடிப்படையிலான சனி பயிற்சி, ஸோ எந்த மாதிரியான மாற்றங்களை நிகழ்த்த போகுது? நான் எதனால் கேட்குறேன்னா, நீங்கள் பொதுவாக பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் நிறையா இது நடக்க போகுது, பிரளயம் நடக்க போகுது, அந்த மாதிரினா நிறைய விஷயம்லாம் சொல்லுவாங்க 2026 ஆரம்பித்த உடனே. ஸோ பர்டிகுலராக இப்போ குரு பயிற்சியும் வரப்போகுது, இப்போ சனி பயிற்சி வேறு வாக்கிய கணிதம் அடிப்படையில் வரப்போகுது. ஸோ இதனால் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? ஸோ அடுத்து தொடர்ந்து எல்லா ஒரு ராசிக்கும் சொல்லுங்கண்ணா. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது நம்ம சனியுடைய பயிற்சி நிலை அப்படின்றது என்னன்னு பார்க்கணும். முதல் சனி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்ப ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. கும்ப ராசியிலேருந்து மார்ச் 6ஆம் தேதி அவர் வந்து மீன ராசிக்கு போகிறார். அது மீன ராசி அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசி. அது குருபவனோட வீடு, சுபகரமான முழு சுபரான வியாழனுடைய வீடு தான் அந்த மீன ராசி, நீர் ராசி. அதுக்கு நிறைய காரத்துவங்கள் உண்டு. அந்த நீர் ராசிக்கு, குருவுடைய ராசிக்கு சனி பகவான் வர்றார் இல்லையா, இது வந்து அவருடைய ஒரு சுற்றை முடித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு வர்றார். இதே ஒரு சிறப்பு தான். ஸோ அந்த வகையில் வந்து சனி பகவான் இனி வரக்கூடிய காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சனி பகவானை பார்த்து யாரும் முதல் பயப்படாதீங்க. அவர் மேலே ஒரு கெட்ட பிம்பத்தை எல்லாரும் பதிய வச்சுருக்காங்க. சனியா அசுபர் அப்படின்னு நான் வீட்டிலேயே நிறைய பேர் நம்ம வீட்டில் இருக்கவங்களே வந்து திட்டுறதுக்கு கூட சனி பகவான் பெற சொல்லி அவனையெல்லாம் திட்டுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு கெட்ட அபிப்பிராயத்தை பதிவு வச்சுருக்குமே தவிர்த்து எல்லா கிரகங்களுமே நல்ல கிரகங்கள் தான். சொல்லப்போனால் அவங்கங்க இருக்கிற இடத்த பொறுத்து தான் நல்லவங்க நல்லவங்களாக இருக்கிறதும் கெட்டவங்க நல்லவங்க மாறுறதுமா இருக்குது. ஸோ அந்த வகையில் சனியை பற்றி யாரும் பயப்படாதீங்க. சனியால் நல்ல யோக பலன்கள் இந்த பயிற்சிக்கு அப்புறம் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்லிக்கிறேன். சரிங்கண்ணா. ஓகே, தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம்ண்ணா. கண்டிப்பாக. ஆனால் இந்த ரிஷப ராசிக்கு 2026 சனி பயிற்சி, அதாவது வாக்கிய கணித அடிப்படையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை தரும்னா? ரிஷப ராசிக்காரர்கள் சந்தோஷமாக கொண்டாட்டத்தோட மனநிலையில் இருக்கலாம். ஒரு தீபாவளி பொங்கல் எப்படி சிறப்பாக கொண்டாடுறோமோ, உங்களுக்கு பிடிச்ச நடிகரோட படத்தை எப்படி கொண்டாடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹாப்பியாக இந்த சனி பயிற்சியை நீங்கள் வந்து கொண்டாடலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாள் 10ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருந்தார். அவர் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். 11ஆம் இடத்துக்கு சனி அப்படின்றது கனியை போல் இனிப்பான ஒரு விஷயம். அதாவது ஒரு சுவையான இனிப்பான ஒரு பழங்களையோ ஒரு ஸ்வீட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு அப்படின்றதான் 11ஆம் இடத்து சனியுடைய சிறப்பு. 11ஆம் இடம் அப்படின்றது வந்து லாபஸ்தானம். லாபஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உபஜய ராசி. உபஜய ராசி அப்படின்னா என்னென்னா, நம்ம வெற்றிக்கு உதவக்கூடிய ஸ்தானம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அசுபகிரகங்கள், குறிப்பாக எல்லா கிரகங்களும் கிடையாது, அசுபகிரகங்கள் சனி, ராகு, செவ்வாய், சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் வரும்போது வந்து சிறப்பான சப்போர்ட் நம்ம கொடுக்கும். ஸோ அந்த வகையில் சனி பகவானோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில்காரனாக வர்றாரு இல்லையா, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி அவர் தான். அவர் வந்து 11ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது 10க்குரியவன் 11க்கு வர்றது, தொழில் மூலியமாக லாபம் பெருக போகுதுன்னு அர்த்தம். புது தொழில் வாய்ப்புகளும் முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியாக போகுதுன்னு அர்த்தம். கடல் கடந்து போகிற யோகமும் உங்களுக்கு சாத்தியப்படும். இதனால் வரைக்கும் தடைபட்டு இருந்த வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சாத்தியப்படும். ரிஷபராசிக்காரர்கள்னு சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்றவங்க தொழில் காரணமாக தான் வெளிநாடு போகணும்னு இல்லை, குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகளுமே நடக்கும். அதற்கப்புறம் வந்து வாழ்க்கையில் ஒரு சிறப்பான விஷயங்கள் நடக்கும். ஓகே, ஆனால் இப்போ சொல்லிட்டீங்க எந்த மாதிரி தொழிலெலாம் அவங்க எந்த சமயத்தில் தொட்டா கை வச்சா சிறப்பாக இருக்கும்? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்துல ஒரு பாவி, அதாவது ராகு இருக்கார். ஜோதிட மொழி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, 10ல் ஒரு பாவியாவது வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 10ஆம் இடம் சும்மா இருக்கக்கூடாது, கிரகங்கள் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு கிரகமாக ஏதாவது எந்த கிரகமாலும் சரி, நல்ல கிரகமோ சுபகிரகமோ கெட்ட கிரகம் யாரோ ஒருத்தர் இருக்கணும், இருந்தால் நல்லது அப்படின்ற அடிப்படையில் ஏற்கனவே அங்கே ராகு இருக்கார். 10ல் ராகு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல ஒவ்வொரு கிரகம் வந்து அதுக்கேற்ற தன்மைகளில் தொழில் அமைப்பு உருவாகும். இங்கே ராகு இருந்தால் மட்டும் என்னென்னா மல்டிபிள் யோசனைகள் வரும். ஒரு நாள் இந்த தொழில் செய்வாங்க, இன்னும் அந்த தொழில் செய்யலாம் அப்படின்னு மல்டிபிளாக யோசனைகள் வந்துட்டு இருக்கு. இது மூலிமா நம்ம பணம் சம்பாதிச்சலாம், அது மூலிமா பணம் சம்பாதிச்சலான்ட்டு பல்விதமான தொழில் சிந்தனைகளை கொடுக்கும். நான் அப்படிப்பட்ட ராகு 10ல் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி தொழிலை யோசிச்சுட்டு மறுநாள் அதுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு துறையை யோசிக்காதீங்க. உங்கள் துறை சார்ந்த உங்களுக்கு கோர் பிஸ்னஸாக இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸில் இருந்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடான பிஸ்னஸை நீங்கள் உங்களுக்கு புதுசாக இன்வால்வ் பண்ணிக்கோங்க, உங்கள் பிஸ்னஸோட சேர்த்துக்குங்க. அப்படி போகும்போது தான் வந்து நீங்கள் சரியான பாதையில் தடை இல்லாமல் போக முடியும் அப்படின்றத நம்ம எடுத்து சொல்லுவோம். கண்டிப்பான முறையில் பல தொழில் செய்கிறதுக்கான யோகம் உள்ள நேரத்தில் தான் ரிஷபராசிக்காரர்கள் இருக்காங்க. அதுக்கு சனியும் ராகுவுமே சப்போர்ட் பண்ண போகிறாங்க. தொழில்காரனாக வரக்கூடிய சனி லாபஸ்தானத்துக்கு போகிறது சிறப்பு. லாபம் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா லாபம் வந்துடும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பல தொழில் வாய்ப்புகளும் எண்ணங்களும் சிந்தனைகளையும் ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டு முழுக்க. அப்படின்ற இடத்துல வந்து பல தொழில்களும் மாறி மாறி ஒவ்வொரு இதாக போகாமல் உங்களுடைய பேஸ் எதுவோ கோர் எதுவோ அதில் நின்றுட்டு அதோட ரிலேட்டடான பிஸ்னஸை சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டோமொபைல் ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டு கம்பெனியோட ஆட்டோமொபைல்ஸ் சர்வீஸ் பண்ணுறதோ இல்லை சேல் பண்ணுறதோ இந்த விஷயங்களை பண்ணாமல் மல்டிபிள் பிராண்ட் எடுத்து பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறது இதே மாதிரி லேப்டாப் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி சிஸ்டங்கள் பொதுவாக இந்த ரிஷப லக்னத்துக்காரருக்கு ஆடம்பர தொழில்கள் தான் வரும். ஸோ அந்த அடிப்படையில் வந்து இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலோட நெருக்கமான இருக்கக்கூடிய தொழில் என்னவோ அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான தொழில்துறைக்குள்ளே வேலைக்கு போய்க்கலாம். இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இப்போ இது 30 வருஷத்துக்கு ஒரு முறை வர இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? எந்த மாதிரி விஷயங்கள் இந்த சனி பகவான் ஆமாம், கண்டிப்பான முறையில் வந்து ரிஷப ராசிக்காரர்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 30 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறார். ஸோ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 11ஆம் இடத்து சனி கனியை போல் இணைக்கக்கூடிய செயல்களை வாழ்க்கையில் நமக்கு கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறாருன்னு அர்த்தம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு இது நாள் வரைக்கும் சங்கடப்பட்டு போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சனியால் யோகம், அதாவது சனின்றது ஒரு அசுப கிரகம். ஸோ அந்த அசுப கிரகத்தினால யோகங்களை பெற போகிறீங்க அப்படின்றபோது எவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் வெற்றிக்காக உங்களோட வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நடைமுறை தடைகள் சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடு கட்டுற முயற்சியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், திருமணம் தடைகளாக இருக்கலாம். 30 வயசில் கண்டிப்பாக திருமணம் ஆகிருக்கும். அதில் ஒரு சில தடைகள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஒருத்தர் 30 வயசு தாண்டி 35 வயசிலோட கல்யாணம் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் அவங்களுடைய தடைகளும் நீங்கி நல்லபடியாக திருமணம் நடக்கிறது, ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம், இப்படி எல்லா வகையிலையுமே உங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து உங்களை எல்லா செயலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை உங்களுக்கு செய்ய போகிறான்றதான் உண்மை. ஓகேங்கண்ணா. இப்போ இந்த சனி பெயர்ச்சியோட கூடவே ஏதாவது வழிபாட்டு முறைகளை சொன்னீங்கன்னா இன்னும் அவங்களுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதாவது நம்ம ரிஷப ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள். சுக்கிரனுடைய அதிபதி தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமியை வழிபடுறது ஒரு சிறப்பான விஷயம்தான். மகாலட்சுமி வழிபாடு எப்பயுமே நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் குடும்ப ஒற்றுமையும் கொடுக்கும். அதை தாண்டி இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யோகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். அந்த புதனுடைய தன்மை அதிபதி தெய்வம் யாருன்னா மகாவிஷ்ணு. ஸோ மகாவிஷ்ணு மகாலட்சுமி 2 பேர்த்தையும் தொடர்ந்து இவங்க வழிபட்டு வர்றதுனால வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல மனசுக்கு சந்தோஷமான நிகழ்வுகளும் ஆடம்பர சுகபோக வாழ்க்கையும் அமையும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதனால் தொடர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த சனியுடைய காலத்தில் நீங்கள் வந்து சனியே உங்களுக்கு நல்லது செய்ய தான் போகிற ரிஷபராசிக்காரர்களுக்கு கூடுதலாக பக்தின்னு வரும்போது நம்ம மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியும் வழிபாடையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது இன்னும் சிறப்புகளை கொடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு. மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. 2க்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநாளாறுலாம் இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது.
அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான். ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது. இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்தன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், அதாவது வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோடது. எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்கண்ணா. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதனால சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோட வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா? பலன் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றது சரியா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்றாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியா இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேண்ணா. ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுண்ணா. இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. நன்றி.